இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு. அவர் உன் இதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள செய்வார். இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தைங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள செய்வார். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 1 நம்ம எழுதி வச்சுருக்கோம்ல. ஆண்டவரே, இந்த மாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் எங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக அமையணும்ப்பா. நாங்கள் என்ன நினச்சி கேட்குறோமோ, என்ன விஷயங்களுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோமோ அதெல்லாம் நடக்கணும் ஆண்டவரே. எங்களுக்காக எல்லாமே கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? இந்த மாதம் முழுவதும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்மணி போல் நம்மளை பாதுகாத்து கொள்ள போக்கின்றார். சென்ற மாதம் மார்ச் மாதம் ஆண்டவரே, அந்த மாதத்தில் எவ்வளோ கடினமான விஷயங்கள், எவ்வளோ நிகழ்வுகள் நடந்தது. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு ஓகே, இந்த தவறுலாம் பண்ணாமல் இந்த மாதத்தில் நாங்கள் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் கண்ணும் கருத்துமாய் பண்ணுகின்ற பொழுது எங்கள் கூட உறுதுணையாக இருந்து நீ பண்ணு என்று ஊக்குவிக்க வேண்டும் என்று சுபிக்கிறேன்னு சொல்லி கேட்கலாமா? ஏசப்பா கிட்டா. இன்றைய நாள் மன மகிழ்ச்சியாயிரு, நீ சந்தோஷமாக இருக்கணும். உன் இருதயத்தின் வேண்டுதலை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருள செய்வார். ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை இது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். நீங்கள் அவருக்குள் மன மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது, அவரிடமிருந்து வருகின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போது. ஆண்டவருக்குள் களி கூறுவது உங்கள் இருதயத்திலிருந்து எழுப்பப்படும் ஒரு விஷயமா இருக்குது. உங்கள் மனதில் கவலைகள், வேதனைகள், பயம், தோல்வி இதுதான் ஓடிட்டுருக்குல்ல. ஒவ்வொரு நாள் பொழுதும் விடுகின்ற பொழுது ஏதோ ஒரு கவலை துரத்திக்கிட்டே இருக்குது. நிம்மதியான உறக்கங்கள் கிடையாது. ஓகே, இந்த நாள் தான் இப்படி ஆகிடுச்சு, நாளைய தினம் சூப்பராக இருக்கணும்னு நினச்சி என்ன பண்ணுவோம், இந்த இரவை நம்ம கடந்து போக பார்ப்போம். நாளைய தினமும் கவலையாக தான் போகுது, வேதனையாக தான் போகுது, பயமாக தான் போகுது. என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோன்னு தெரியல. ஒரு பக்கம் பயம், என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல. யார்கிட்ட உதவின்னு சொல்லி கேட்கறதுன்னு புரியல. அதிகமாக சம்பாதிக்கணும், குடும்ப சூழல், குடும்ப பாரங்கள் நிறைய நான் தான் பார்க்கணும். யாரும் இல்லை, என் குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறதுக்கு நான் தான் உழைக்கணும். எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்தலை பிரதர். என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன வேலைக்கு போகலானும் புரியல. அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி ஊதியம் கிடைக்க மாட்டுது. சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிரதர். அதுக்காக செப்பிங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிச்சயமாய் நீங்கள் செய்கிற சொந்தமான தொழில் கூட வாழ்க்கையை வச்சு கொடுக்குங்க. எடுத்ததுமே யாரும் வச்சு வைக்க மாட்டாங்க. எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் அந்த தொழில் பார்த்திங்கன்னா வேகமாக முன்னேறி போகும்னு சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்கில் போகிற மாதிரி போகும், திடீர்னு ஸ்லோ ஆகும். அதனால் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணால் வாழ்க்கையில் வச்சுக்கலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்தா நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனையோடு நீங்கள் தெளிவான ஒரு சிந்தனையோடு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வச்சு தான் வாழ்க்கையில். அதனால் கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, பயப்படாதீங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தோல்வியை பார்த்து பயந்து ஓடாதீங்க. இன்றைக்கி தோற்றுக்கிட்டே இருக்கலாம், பிரச்சனையே இல்லைங்க. 1000 தோல்வி ஒரு வெற்றிக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்ம இன்றைக்கி ஒரு தோல்வியை சந்திச்சிட்டாலே மனசு உடஞ்சிடறோம்ல. எவ்வளோ முயற்சி பண்ண பிரதர், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எஃபெக்ட் போட்டேன் பிரதர், என்னால் முடியல, இதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லி விட்டுற போகிறீங்களா? விடாதீங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இருதயம் கலங்காது இருக்கின்றபடியினால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தை கொடுக்க போகின்றார். உங்கள் இருதயத்தை தம்முடைய ஆலயமாக்கி கொண்டிருக்கின்றபடியினால் அவர் அதன் மேல் பிரியமாக இருக்கின்றார். உங்கள் இருதயத்தை தூய்மையாக அடிச்சுக்கோங்க. ஏன்னா ஆண்டவர் குடிக்கொள்கின்ற ஒரு ஆலயமாய் மாற்றுங்க. ஏகப்பட்ட விஷயத்தை போட்டு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அப்படியே மனசை ஒரு மாதிரி போட்டு வருத்திட்டுருக்கோம். மன அழுத்தங்கள், பாரங்கள், சுமைகள், ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் வேணாம். உங்கள் இருதயத்தை தூய்மையாக வச்சுட்டாலே போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்தை ஆலயமாக்கி கொள்ள போகின்றார், பரிசுத்தப்படுத்த போகின்றார். இன்றைய நாள் உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு காலம் செபிக்க போகிறோம். நம்ம செப விண்ணப்பங்களையும் கேட்டு நம்மளை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை அருள செய்வார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் எங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்க போகிறோம். எங்களை பார்த்துக்கோங்கப்பா, நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் யாருமே நம்பி இல்லை, உங்களை மட்டுமே நம்பி இருக்கோன்னு சொல்லிட்டு இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே,
நீர் எங்களுக்கு சந்தோஷமும் பலனாகவும் இருக்கின்றபடியினால் உம்மில் மகிழ்கின்றனப்பா. எல்லா பயத்தையும் சந்தேகத்தையும் நாங்கள் மேற்கொள்ளும்படி எங்கள் இருதயத்தை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க ராஜா. இரவும் பகலும் உம்முடைய வசனத்தை தியானித்து அதன்படி நாங்கள் வாழ்வதற்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு போதை தரல வேண்டும் என்று கேட்குறேன் எஸ்ஸப்பா. எங்கள் வாழ்வில் உம்முடைய சித்தம் நிறைவேறும்படி நீர் எங்களுக்கென்று ஆயத்த பண்ணி வைத்திருக்கின்ற பாதையில் எங்களை நடத்துங்க ராஜா. உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வில் மிகப்பெரிய உயரத்துக்கு நீர் உயர்த்தீர் என்று நம்புகிற ஆண்டவரே. நீதியின் பாதையிலும் சத்தியத்தின் பாதையிலும் நடத்துவீர் என்று நம்புகிற ஆண்டவரே. எங்கள் வீட்டில் சமாதானமும் நிலவும்படி, என் கையில் பிரயாசங்கள் வாய்க்கும்படி, என் இருதயத்தின் திட நம்பிக்கையும் திட விசுவாசம் உண்டாகும்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உமையை மகிமைப்படுத்தும்படி எங்களுடைய வெளிச்சம் இருளிலும் பிரகாசிக்கும்படி செய்வீராக. எங்கள் இருதயத்தின் விருப்பங்களை நீர் அருள செய்வீர் என்ற வாக்குத்தத்தத்தை நம்பி இந்த ஜபத்தை ஏறெடுக்கின்றனப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.